அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 20, 2026 ஆவணி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன். மனதில் தேவையற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். திடீர் செலவுகள் அல்லது எதிர்பாராத பண தேவைகள் உருவாகலாம். முக்கியமான பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம். ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் நிலைமை சீராகும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீண்ட நேரம் தொடராது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பழைய கடன் அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. உடல் சோர்வு ஏற்படலாம் என்பதால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். ரகசியமான விஷயங்களை பிறரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது செங்கல் நிறம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன். கூட்டு தொடர்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். திருமணம் தொடர்பாக முக்கிய முயற்சிகளில் செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பணவரவு சீராக இருக்கும். இருப்பினும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உடனடியாக முதலீடு செய்வதை தவிர்க்கவும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 15. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன். போட்டி மற்றும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு தொடர்பான தகவல் கிடைக்கலாம். பணியிடத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் உருவாகும். கடன் அல்லது நிலுவையில் இருந்த பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். எதிரிகளின் செயல்பாடுகளை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு ஏற்படலாம். உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இளம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன். மனதில் நல்ல எண்ணங்களும் புதிய திட்டங்களும் உருவாகும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். தேர்வு மற்றும் போட்டிகளில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. காதல் தொடர்புகளில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கலை, படைப்புத்துறை, ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பண விஷயங்களில் தேவையற்ற ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது கிரீம் நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். வீடு, குடும்பம், வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். வீட்டில் சில மாற்றங்கள் அல்லது பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளலாம். தாயார் மற்றும் குடும்ப மூத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. தொழிலில் இருந்த மன அழுத்தம் படிப்படியாக குறையலாம். வீடு அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் இருந்தால் ஆவணங்களை நன்றாக சரிபார்க்கவும். வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. மன அமைதிக்காக ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன். தைரியம், வீரியம் மற்றும் முயற்சி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போட்ட ஒரு காரியத்தை மீண்டும் தொடங்குவீர்கள். சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் ஆதரவு கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும். சமூக ஊடகம், தகவல் தொடர்பு, எழுத்து, ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். குறுகிய தூர பயணங்கள் அமையலாம். உங்கள் திறமையை பிறர் கவனிக்கும் நாள்.
அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது நீலம். துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2 சந்திரன். பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம். குடும்பத்திற்காக சில முக்கிய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் பேச்சை ஒரு முக்கியமான காரியம் சாதகமாக முடியும். அதே நேரத்தில் கோபத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். சேமிப்பை அதிகரிப்பதற்கான நல்ல எண்ணம் உருவாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 1. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது நீல பச்சை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மனநிலை மற்றும் உணர்வுகளில் அதிக தாக்கம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில விஷயங்களை கூட அதிகமாக சிந்திக்கும் நிலை உருவாகலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சியை விட நடைமுறை சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை பற்றி யோசிப்பீர்கள். பழைய பிரச்சனைக்கு எதிர்பாராத தீர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் உங்களுடைய கருத்தை அனைவரும் கேட்கும் சூழல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் வெளிப்படையாக பேசுவது நல்லது. பண விஷயத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது சிறந்தது. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12 சந்திரன். செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக பயணம், குடும்பம் அல்லது வீட்டு தேவைகளுக்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் தகவல் கிடைக்கலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தனிமையில் சில நேரம் செலவிட விரும்புவீர்கள். தூக்கத்தை சரியாக பராமரிப்பது அவசியம். முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11 சந்திரன். லாபம் மற்றும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம். நண்பர்கள் அல்லது தொழில் தொடர்புகள் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பேச்சு நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8 மற்றும் 7. அதிர்ஷ்ட நீலம் அல்லது சாம்பல் நிறம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10 சந்திரன். தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திறமையை மேல் அதிகாரிகளிடம் நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்கள் புதிய முடிவுகளை எடுக்கலாம். உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இருப்பினும் பணிச்சுமை காரணமாக குடும்பத்தை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் அல்லது ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9 சந்திரன். அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெரியவர்கள் அல்லது குருவின் ஆலோசனை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனம் கிடைக்கும். தொலைதூர பயண வாய்ப்பு உருவாகலாம். வேலை அல்லது தொழில் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஏற்ற நாள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது கடல் பச்சை. இன்றைய திதி இரவு 9 மணி 18 நிமிடம் வரை அஷ்டமி பின் நவமி. நட்சத்திரம் காலை 9 மணி 8 நிமிடம் வரை விசாகம் பின் அனுசம். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 30 நிமிடம். ராகு காலம் மதியம் 1 மணி 53 நிமிடம் முதல் 3 மணி 25 நிமிடம். யமகண்டம் காலை 6 மணி 10 நிமிடம் முதல் 7 மணி 43 நிமிடம். குளிகை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 48 நிமிடம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம்.
மாலை 4:30 முதல் 5:30 தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.